தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாமக்கல்லை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதாவது சரியாக இன்று காலை 9:30 மணிக்கு திருச்சி வந்த விஜய் அங்கிருந்து கார் மூலமாக சாலை மார்க்கமாக நாமக்கல்லை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்நிலையில் அவருடைய தேர்தல் பிரச்சார பேருந்தில் எப்போது ஏறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சரியாக நாமக்கல்லில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவு 25 கிலோமீட்டர் தொலைவில் அவருடைய தேர்தல் பிரச்சார பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேருந்தில் விஜய் ஏறி இருக்கிறார். அப்படி என்றால் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நாமக்கல்லில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அவர் வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய நாமக்கல்லில் அந்த பகுதிக்கு வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஏறியிருக்கக்கூடிய விஜய் இந்த பேருந்து மூலமாக தேர்தல் பிரச்சார வாகனத்தில் பேருந்து ஏறியிருக்கக்கூடிய விஜய் அதன் மூலமாக அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். வழிநடையிலும் விஜயினுடைய ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு விஜயை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே விஜய் பேச இருக்கக்கூடிய அந்த நாமக்கல்லில் குறிப்பிட்ட அந்த பகுதியிலும் அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விஜயின் ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் விஜய் பேச இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த திரையரங்கும் சாலை வழியாக ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் காலை முதலில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அந்த பகுதிக்கு சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு அவர் பேசிய பிறகு அங்கிருந்து அவர் கரூர் செல்கிறார். கரூர் சென்றதுக்கு அந்த மாவட்ட மக்களின் சந்தித்து அந்த மாவட்டத்திற்குரிய பிரதான பிரச்சனை குறித்தும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக இந்த ஒரே நாளில் திருச்சி அல்ல நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு சென்று விஜய் மக்களை சந்தித்து பேச இருக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மக்களை சந்தித்து உரையாற்றி வரக்கூடிய விஜயினுடைய அதன் தொடர்ச்சியான பயணமாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த 13ஆம் தேதி செப்டம்பர் 13ஆம் தேதி என்று திருச்சியில் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பேசி வருகிறார். அந்த வகையில் தற்போது நாமக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். வழி நெடுங்கிலும் ரசிகர்கள் தொண்டர்கள் விஜய் பார்ப்பதற்காக ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாமக்கலில் இருந்து ஏற்கனவே கூறியது போல 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு முன் இருக்கக்கூடிய மெய்நாயக்கன்பட்டி என்ற பகுதியில் தான் அந்த விஜய் தரக்கூடிய பேருந்து என்பது வந்து கொண்டிருக்கிறது. மெய்க்கல் நாயக்கன்பட்டி என்ற பகுதியில் தான் அந்த பேருந்து வந்து கொண்டிருக்கிறது. அங்கு காரில் இருந்து பேருந்தில் ஏறிய விஜய் அந்த பேருந்து மூலமாக சென்று கொண்டிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால் அந்த பிரச்சார பேருந்தில் விஜய் ஏறினாலும் கூட அவர் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. காரில் எப்படி உள்ளே அமர்ந்து கொண்டு வந்தாரோ அதே போன்றுதான் அந்த பேருந்திலும் அமர்ந்து கொண்டு வர வேண்டும். இந்த பேருந்திலும் வெளியே நின்று கொண்டு மக்களை சந்திப்பது அது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர் காரில் வந்தது போலவே விஜய் தற்போது இந்த பேருந்தில் உள்ளே அமர்ந்து வர வேண்டும். அதற்கு பிறகு எங்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு சென்று அதற்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த மேடையில் ஏறி விஜய் பேசுவார். அல்லது அந்த பேருந்து மேலே நின்று மேடை போன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த பேருந்து மேலே நின்று விஜய் பேசுவார். இதுதான் இந்த பயணத்துடைய திட்டம். மற்றபடியே ரோட் நடத்துவதற்கெல்லாம் அனுமதி கிடையாது. பொதுமக்களை ஆங்காங்கே இறங்கி சந்தித்து பேசுவதற்கு அனுமதி கிடையாது. வாகனத்தை முன்னாலும் பின்னாலும் பல வாகனம் சூழ்ந்து கொண்டு வருவதற்கு அனுமதி கிடையாது. உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதை விஜய் மற்றும் அவருடைய தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தாவேக தரப்பிலும் அவருடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று காலை 6 மணி முதலே தொண்டர்கள் ரசிகர்கள் நாமக்கல்லில் விஜயனுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செல்லும் போது அந்த மாவட்ட பிரச்சனைகள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை முன்னிறுத்தியும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் யாரும் இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய செயலை குற்றம் சாட்டியும் விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றி வருகிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாமக்கல் மற்றும் கரூர் செல்லக்கூடிய விஜய் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் விஜயினுடைய இந்த பயணம் என்பது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையில் பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொண்டு மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் மாவட்ட வாரியாக மக்களுடைய பிரச்சனைகளை கோரிக்கை வகையில் அவருடைய தேர்தல் விநியோக திட்டம் என்பது அமைந்திருக்கிறது.